கை மட்டும் வந்து ரெடி ரெடி சார் ரெடி சார் ரெடி ரெடி விட சொல்லி கை பிடிச்சி பண்றீங்க பண்ணல வெளில வந்து கத்தனையே கத்த முடியல அதெல்லாம் ஃபுல் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பேய் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகுமா உங்களுக்கு? ஆமா பேய் ஸ்ட்ரைட் ஆயிடும் மேடம். அப்ப மேல இப்படி இருக்கணும்னா எப்படி உல்டால? ஆமா அவங்க பேய் எப்படி இருப்பாங்க? ஆமா ஏன்னா மிரர் அங்க இருக்கு. ஆமா பேய் ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க, இவங்க ஓஎஸ்எஸ்ல இருப்பாங்க. மேடம் ஓஎஸ்எஸ்லயா? அப்ப இதெல்லாம் வந்து ஆக்ஷன் வந்து சும்மா பண்றாங்களா? அப்ப இதெல்லாம் வந்து அதுல எடுத்து அதே போதுமா? இல்ல சார். ஆமா அதுல வந்துரும். இது பாத்து பண்ணு. ஓகேவா? இவன் ஷேக்ல பண்ணாதமா. எந்திரச்சு நின்னுட்டு அப்புறம் ஷேக்ல ஒரு ஃப்ரீஸ் ஆயிடு ஒரு கை ஒண்ணு. நல்லா ஃபர்ஸ்ட் கை நல்லா பண்ணு. நல்லா ஃபேஸ் நல்லா பண்ணு. தலை ரொம்ப ஆட்டாத. அங்க இருந்து ஃபேஸ் கை மேல இன்னும் கொஞ்சம் மேல வரணும் ரைட்டா. அப்படியே பண்ணு. பண்ணி நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. இது தட்டுங்க கை தட்டுங்க. தட்டுங்க அப்படியே ஃபேஸ் நல்லா கத்து. நல்ல தலை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. அப்படி பண்ணு. இப்ப நல்லா ஆக்ட் பண்ணு. நல்லா ஃபேஸ் நல்லா பண்ணலாம் கத்தலாம். குட். டவுன் டவுன். ரோலிங் சார். ஆக்ஷன். நல்லா கையை பிடிச்சி இழுத்து பண்ணுங்க. கையை பிடிச்சி பண்ண முடியல. இருமுங்க அப்பெல்லாம் அசோக் காரி நின்னீங்க பேஸ் வாஷ் பண்ணீங்க. பேஸ் வாஷ் பண்ணி எப்படி யோசிச்சீங்க பார்க்குறீங்க. இது நல்லா யோசிச்சிட்டீங்க. யோசி இது நீங்கள் தொடர்றது மூடல ஆக்சுவலாக அப்படியே விட்டுட்டீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு நீங்களே பார்த்துட்டீங்க. ஃபுல்லாக பிரெட் எடுத்து பார்த்தீங்க. பார்த்தா வந்து எடுத்து பார்த்தீங்க. ஒரு பிரெட் எடுத்து பார்த்தா பிரெட் ஜாஸ்தியாக இருக்கீங்க. ஜாஸ்தியாக என்ன அசோகம்னா பிளட் வருது. ஓகே கூட ஆக்சுவலி இது கீழே போய் ஏன்னா வந்து ஒரு நட்டு இருக்குதுன்னா எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாமா? என்ன சொல்லுங்க கழுத்து பிடிக்கிறது தேவையில்லை. அந்த ஸ்டாண்ட்ல டவுல் வாங்கி கொடுங்க. டவுல் இந்த ஸ்டாண்ட்ல டவுல் நல்லா டவுல் வாங்கி அது போகணும்னா ஓடி வந்தாங்க. என்ன சொல்றாங்க பிளட் வந்து இங்க பார்த்தா பிளட் வரல. ஆக்சுவலி சொல்றா வேண்டாம். பிளட் வந்து பார்த்தா பிளட் எங்க கேட்டா இந்த பாருங்க தொடர்ந்து பார்த்தா பிளட் வந்து எங்கடா வருது ஒண்ணுமே வரலையே அப்படின்னாங்க. இப்போ வந்துச்சு கொஞ்ச நேரம் நின்றுச்சு போகல. கொஞ்ச நேரம் வந்து பாட படிக்கும் போது எங்க ஆள் எங்க கண்ணாடி அசோக் எங்கடா கண்ணாடி உடைச்சிருக்கு பிளட் கண்ணாடி உடைச்சிருக்கு எதுவுமே இல்லையே. இல்லை கண்ணாடி உடைச்சேன் பிளட் கூட வந்துச்சு ஆனால் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வா நீங்கள் முன்னாடி பேசு சும்மா காணி தொடச்சிட்டு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? நீங்க கிட்ட இருந்தீங்களா? நான் எட்ஜில் தான் போகிறேன். இந்த கட்டுக்கு மேலே தெரியல கொஞ்சம் கட்டு தெரியும். லைட்டாக தெரியும். இழுத்தா போயிடும். இழுங்க ரெண்டு பேர் இழுங்க. இழுத்தா போயிடும். இழுத்தா தெரியல. இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகுது கேமரா. ஜி நான் ஒரு சோப்பர் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க நல்லா. எஜ்ஜில் போடும். கட்டுக்கு போயிட்டு எஜ்ஜில் போடுங்களா? கட்டுக்கு போயிட்டு எஜ்ஜில் போடுங்க. இல்ல அப்படியே மயக்காம அப்படியே கீழே டவுன் போறாரு. ஓகே ஓகேவா? நீ டவுன் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. ஓகே கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இப்போ என்னன்னா அது அவுட் ஆஃப் பாக்ஸ்ல போறதுன்னு இருந்துச்சு. இது அவுட் ஆஃப் பாக்ஸ் போகுமா? போகும் லைட்டாக போங்க. எண்டு மட்டும் அவரு மயக்க வராரு இல்லையா அந்த நேரத்துக்கு லைட்டாக அவுட் ஆஃப் பாக்ஸ் பண்ணுங்க அப்படியே கீழே போயிடுவார். நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் பண்ணணும். பண்ணிக்கலாமா? எண்டு சொல்றேன் நீங்க பண்ணி நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் சொன்னா கீழே போயிடுவாரு. ஓகே எண்டு மட்டும் இல்லாட்டி நான் கீழே போக ஆரம்பிக்கிறப்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வாங்க ஜி. ஓகே எக்ஸ்பிரஷனும் மிஸ் ஆக வேணாம். பட்டு நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் நல்ல எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுத்துருங்க. இதெல்லாம் க்ளோஸ் தான் யூஸ் பண்ண போறோம். கியூ தான். என் கையெல்லாம் அவாய்டா? அவாய்டு. ரெண்டு பேர் கையை அவாய்டா? ஆமா அவாய்டு.